விருச்சிக ராசி இது ஒரு சாதாரண ராசியே இல்லைங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே வெளியில் அமைதியாக தோன்றுனா கூட உள்ளுக்குள்ள மிகப்பெரிய சக்தி, தன்னம்பிக்கை, போராட்டமான ஒரு குணம் கொண்டவங்க. வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள் வந்தால் கூட அது மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு மன வலிமை படைத்த ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி தான் சொல்ல முடியும். மேலுமே இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி தான். ஒரு விஷயத்தை முடிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை முடித்தே தீரக்கூடிய ஒரு ராசியாகவும் இருக்கு. அதே நேரத்தில் ரகசியம் காக்கக்கூடிய ஒரு ராசி. தங்களோட மனதில் இருக்கிறத எல்லாத்திட்டையுமே பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. உண்மையான அன்பு இருக்காங்க. ஒருவரை நம்பி விட்டாங்க அப்படின்னா அதை முழு மனதோடு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசியாகவும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு, எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைச்சிருக்கு, எந்த விஷயத்துல ரொம்பவே கவனமாக இருக்கணும், இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன, மேலுமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் இவங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனைகள் வரும், அதை எப்படி சரி செய்யறது, இவங்களுடைய சிறப்பான குணங்கள் என்ன, இதையெல்லாம் பற்றின ஒரு விரிவான தகவலை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே எவ்வளவுதான் தோல்விகள் வந்தால் கூட மீண்டும் எழுந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். குடும்பத்தின் மீது ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க. அதே நேரத்தில் குடும்பம் மற்றும் உறவுகளுக்கு அதிகமே சிந்திக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் அநியாயத்தை விரும்பாத ஒரு ராசி. ஒரு குழுவை வழி நடத்தணும் அப்படின்னா இவங்ககிட்ட திறமை அதிகமாகவே இருக்கும். வெற்றி கிடைக்கும் வரைக்குமே தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ராசினா இந்த விருச்சிக ராசி சொல்லாங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனைகள் வரும், அதாவது நண்பர்கள் மூலமாக, அதாவது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சில பேர் பொறாமப்படலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துலையுமே உங்களோட திறமையை குறைச்சி காட்ட முயற்சிகள் இருக்கலாம். உறவினர்கள் மூலம் கூட உங்களுக்கு உங்களோட முடிவுகளை விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். பண விஷயத்துல, அதாவது கடன் அல்லது பணம் கொடுத்தல் வாங்கல் பிரச்சனைகள் இதெல்லாம் வரலாம். வாக்குவாதங்கள், அதே நேரத்தில் இந்த அவசர கோபம், தேவையில்லாத சண்டைகளை உருவாக்கலாம். அதனால ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க. அதே நேரத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேக பார்வையோடையே யாரை பார்த்தாலும் பார்ப்பாங்க. சரி, இந்த பிரச்சனையெல்லாம் எப்படிதான் சரி செய்வது? பேசுறதுக்கு முன்னாடி யோசிங்க. கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளை உறவுகளை பாதிக்கலாம். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. மேலுமே பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எழுத்து ஆதாரம் இல்லாமல் பண பரிமாற்றம் செய்யாதீங்க. எல்லாத்தையுமே ஈஸியாக நம்பாதீங்க. உங்களோட திட்டங்களை எல்லாத்திட்டையுமே பகிர வேண்டாம். பொறுமையை வளர்த்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது. சில விஷயங்களுக்கு காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு நீங்கள் போயிருங்க. இறைவன் மீது நம்பிக்கை, அதாவது தினசரியுமே பிரார்த்தனை மன அமைதி உங்களுக்கு கொடுக்கும். மேலுமே நாளைக்கு பார்த்தீங்களா வைகாசி அமாவாசை ரொம்பவே சிறப்பான ஒரு அமாவாசை ஆகிறதுனால அன்றைய நாளில் முன்னோர் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அதே நேரத்தில் காகத்திற்கு கண்டிப்பாக தலைக்கு குளிச்சுட்டு காகத்திற்கு எச்சில் படாத சாதத்தை வைங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், மேலுமே உங்களுடைய குடும்பத்தில் தடைப்பட்ட விஷயங்கள், தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த காகத்திற்கு சாதம் வைக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை ரொம்பவே பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். சரி, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது? தொழில், வேலையில் புதிய பொறுப்புகள் வரலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் நல்ல ஒரு பேரு புகழ் இதெல்லாமே கிடைக்கும். பணவரவுகளை பொறுத்த வரைக்குமே சிறிய தடைகள் இருந்தால் கூட பணவரவு முற்றிலும் நிற்காது. எதிர்பாராத வருமானம் கூட வரதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையும். பெரியவங்களோட ஆலோசனை உங்களுக்கு உதவும். திருமண பேச்சுகள் முன்னேறவும் வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே. அதே நேரத்தில் படிப்பில் கவனம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே தேர்வுக்கு தயாராகக்கூடிய ஒரு நல்ல நேரம் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே தூக்கம் மற்றும் உணவு முறையில் ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசிக்காரர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடாதீங்க. வாகனத்தில் மட்டும் ரொம்பவே கவனம் செலுத்தணும். பணம் கொடுக்கும் போதும் சரி, யாருக்காவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, அது ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் யாருக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். யோசித்து கொடுங்க. ரகசியங்களை எல்லாத்திட்டையுமே பகிராதீங்க. இதனால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் கூட உங்களுக்கு வரலாம். உங்களை யாரும் நம்பவில்லை அப்படின்னா நீங்கள் உங்களை நம்புங்க. தோல்வி அப்படிங்கிறது ஒரு முடிவில்லைங்க, அது அடுத்த வெற்றிக்கான ஒரு படிக்கட்டு அப்படின்னே சொல்லலாம். உங்களோட பொறுமை உங்களோட மிகப்பெரிய ஒரு பலமாக மாறும். ஸோ அதனால் கொஞ்சம் உங்கள் பொறுமை
பொறுமையை மட்டும் கைவிடாதீங்க. இன்று வரும் கஷ்டம் நாளை வெற்றியை உருவாக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் விழுந்த இடத்திலேயே வெற்றியோட விதை இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களோட உழைப்பை யாராலுமே கண்டிப்பாக தடுக்க முடியாது. உழைப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத காட்டிலும் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். வெற்றி பெறும் வரைக்குமே முயற்சியை நிறுத்தாதீங்க. கண்டிப்பாக நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இறைவன் தாமதப்படுத்தலாம், ஆனால் கைவிட மாட்டார் அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் நம்புங்க. விருச்சிக ராசியின் உண்மையான சக்தி எந்த சூழ்நிலையும் மீண்டு வருவது அப்படிங்கிறது சொல்லப்படுது. விருச்சிக ராசிக்காரருக்கு முக்கியமாக செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்த்தோம்னா முருகன் வழிபாடு தாங்க. ஏன் அப்படின்னா முருகன் செவ்வாயை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி. அதனால முருகன் வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமையில முருகன் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அடுத்ததாக காலத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாமே கால பைரவர் தீர்ப்பார். ஸோ அதனால் கால பைரவர் வழிபாடு செய்யுங்க. தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை நீங்கள் தொடர்ந்து வழிபடலாம். அடுத்ததாக சிவபெருமான் வழிபாடு திங்கக்கிழமை நாளில் நீங்கள் சிவாலயத்துக்கு போயிட்டு ஓம் நமச்சிவாய ஜபம் செய்வது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக அனுமன் வழிபாடு சனிக்கிழமை நாளில் கண்டிப்பாக அனுமன் தரிசனம் மன தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக நவகிரக வழிபாடு செவ்வாய் கிரகத்திற்கு சிவப்பு மலர் சாத்தி நீங்கள் வழிபடுறது ரொம்பவே நல்லதாக உங்களுக்கு சொல்லப்படுது. விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்குமே நீங்கள் சாதாரண மனிதர்கள் இல்லைங்க. வாழ்க்கை உங்களை பல முறை சோதிச்சிருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் மீண்டு வந்திருப்பீங்க. அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் உங்களுக்கு சில சோதனைகளையும் அதே நேரத்தில் முன்னேற்றமான ஒரு வாய்ப்புகளையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பொறுமை, நம்பிக்கை, உழைப்பு, இந்த 3ஐயும் உங்களோட கையில் நீங்கள் வைத்து கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த இலக்கை கண்டிப்பாக அடைய முடியும். உங்களை குறைத்து மதித்தவங்க ஒரு நாள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் நீங்கள் வளருவீங்க. அதுவரை அமைதியாக உழைங்க. உங்களுடைய உழைப்பை போடுங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். உங்களோட நேரம் நிச்சயமாக வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக மாறும். சரி, இந்த விருச்சிக ராசிக்காரர்களோட பலவீனம் என்ன, பலம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலுமே இந்த விருச்சிக ராசிக்கா அப்படிங்கிறது ஒரு ஆழமான சிந்தனை, மன உறுதி, போராட்டமான ஒரு குணம் கொண்ட ஒரு ராசியாக இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்க வெளிப்படையாக அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய மனதில் 1000 எண்ணங்கள் எப்போவுமே ஓடிக்கொண்டு தான் இருக்குமா. விருச்சிக ராசிக்காரோட மிகப்பெரிய பலமே மன உறுதி தான் அவங்களுக்கு. விருச்சிக ராசிக்காரர் ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எளிதில் மாற்றவே முடியாது. உங்களே நினச்சா மட்டும்தான் அதை மாற்ற முடியும். பல தடைகள், பல போராட்டங்கள், பல தோல்விகள் வந்தால் கூட, பலர் எதிர்த்தா கூட தங்களுடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து போகக்கூடிய ஒரு ராசியாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர் கூட பழகுவது அப்படிங்கிறது ஒரு கத்தி மேலே நடந்தால் எப்படி பார்த்து நடப்போம் அந்த மாதிரி தான். ஏன்னா டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க. ஒரு சாதாரண விஷயம் பேசும்போது கூட டக்குன்னு உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசியாக இருக்குது இந்த விருச்சிக ராசி. எல்லாத்திட்டையுமே தங்களோட வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. இதனால் பல பிரச்சனைகள்லேருந்து இவங்க தப்பிச்சு கொள்வாங்க. ரகசியங்களை காக்கக்கூடிய ஒரு திறன் மற்ற ராசிக்காரோட இவங்களுக்கு அதிகம். அதே நேரத்தில் கூர்மையான கவனிப்பு, ஒருவர் எப்படி பேசுகிறார், என்ன நினைக்கிறார், அப்படி என்ன நோக்கத்தோடு பழகுகிறார் அப்படிங்கிறத விரைவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ராசியாருனாலும் இந்த விருச்சிக ராசிகர் தாங்க. அதே நேரத்தில் மீண்டு வரக்கூடிய ஒரு சக்தி, இவங்களோட மிகப்பெரிய பலம் இதுதான். வாழ்க்கை எவ்வளவு கீழே தள்ளினா கூட மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு குணம் இவங்ககிட்ட இருக்குது. இந்த விருச்சிக ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே இவங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக கோபப்படுவாங்க. கோபம் வந்தாலே உடனே வெளிப்படுத்தாமல் மனதில் வைத்து கொள்வாங்க. இந்த கோபம் சில நேரங்களில் உறவுகளை பாதிக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக கோபத்தை குறைச்சி ஆகணும். அப்படிதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக பழி வாங்கக்கூடிய எண்ணம், அதாவது தங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை எளிதில் மறக்க மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. இது மன அமைதியை கெடுக்கக்கூடிய ஒரு பலவீனம் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் யாரையுமே எளிதில் நம்ப மாட்டாங்க. யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுவாங்க. அதாவது இது சில சமயங்களில் நல்லது, ஆனால் எல்லாரையும் சந்தேகப்படுவது உறவுகளில் உங்களுக்கு பார்த்திங்களா தூரத்தை உருவாகும். அதனால் கொஞ்சம் யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து பழகுங்க. அடுத்ததாக பிடிவாதம். இந்த விருச்சிக ராசிக்கார்ட்ட ஒரு முக்கியமான ஒரு மைனஸே பிடிவாதம் தான். தாங்கள் எடுத்த முடிவு சரி அப்படின்னு சொல்லி நம்பினா மாற்றுவது கடினம். இதனால் சில நல்ல வாய்ப்புகளை கூட இவங்க இழக்கலாம். அடுத்ததான் மனக்கசப்பை வெளிப்படுத்த மாட்டாங்க. வெளியில் சிரித்து கொண்டிருந்தா கூட உள்ளுக்குள்ளே கஷ்டப்படுவாங்க. இதுவே இவங்களோட மன அழுத்தத்திற்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே வாழ்க்கையில் இவங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் என்ன, நம்பியவங்களால் ஏமாற்றப்படுவாங்க, உறவுகளில் புரிதல் குறைவாக இருக்கும், பண விஷயங்களில் தாமதமாக இருக்கும், உழைப்புக்கு உடனடி பலன் கிடைக்காத ஒரு சூழல் தான் இவங்களுக்கு அமையும், நண்பர்களால் மன வருத்தம். இது எல்லாமே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சோதனைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பலவீனங்களை எப்படி நம்ம சரி செய்யலாம், எப்படி வெல்லலாம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கோபத்தை குறைச்சிக்கோங்க விருச்சிக ராசிக்காரர். அடுத்தது ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னாடி
ஒரு சில நிமிடம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. மன்னிக்க கற்றுக்கோங்க. மன்னிப்பது மற்றவங்களுக்கு அல்ல, உங்களோட மனதை அமைதி காக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களே அது தவறுன்னு எடுத்துக்கிட்டப்போ அதை நீ ஒத்துக்கணும். அடுத்ததான் நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. எல்லாத்துட்டையும் ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரு சந்தேக பார்வையோடு பார்க்காதீங்க. யார் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து படுங்க. மனதில் வைத்துக் கொள்ளாமல் பேசுங்க. உங்களோட உணர்வுகளை சரியான முறையில் பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய மனதில் நீங்கள் போட்டு குழப்பிக்கிட்டு உங்களுக்கும் ப்ரெஷர், அவங்களுக்கும் டென்ஷன் ஏன்? அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்கள் ஊக்கமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, நீங்கள் சாதிக்க பிறந்தவங்க. உங்களுடைய பொறுமை உங்களோட ஆயுதமாக இருக்கும். இன்று வரக்கூடிய சோதனை நாளை வெற்றியை அடித்தலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை யாரும் தடுக்க முடியாது. உங்களுக்கு நேரம் வந்தால் உலகமே உங்களை கவனிக்கும் ஒரு நேரம் வரும். தோல்வி உங்களை நிறுத்த வரவில்லை, கற்றுக் கொடுக்க வந்திருக்குங்க. அந்த தோல்வி தான் உங்களுக்கு வெற்றியோட முதல் படிக்கட்டு அப்படின்னு சொல்லலாம். உங்களோட மன உறுதி உங்களை இன்னும் வலிமையாக்கும். இறைவன் உங்களோட முயற்சியை வீணளிக்க மாட்டார். உங்களோட வாழ்க்கையோட சிறந்த நாட்கள் இன்னும் வர வேண்டி இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கோங்க. மேலுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, யார்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கணும், மேலுமே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.